வெல்கம் டு ராகவேந்திரா டிஎன்பிசி ஜாப்ஸ் 12th ஹிஸ்ட்ரியில் நம்ம புக் பேக் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 6 லெசனுக்கான புக் பேக் போட்டுட்டேன். இதில் மொத்தம் 8 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். 6 லெசன் முடிச்சிட்டோம். 7வது லெசனால புக் பேக் இன்றைக்கி பார்க்கலாம். இதில் 20 கொஷின் இருக்குது. ரொம்பவே முக்கியமான பாடம். லெசன் படிக்க முடியாதவங்க கண்டிப்பாக இதோட புக் பேக்காவது படிச்சுட்டு போங்க. எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போனா அக்டோபர் 17, 1940 வினோபாபா அவர்கள் தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த கொஷின், அடுத்தது ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்து முஸ்லீம் கலவரம் எங்கே நடந்திருக்கும்? நவகாலியில் நடந்திருக்கும். அடுத்தது ஆகஸ்ட் கொடை எந்த அரச பிரதிநிதி இருந்திருப்பாங்கன்னா லெலின்திகோ பிரபு அவர்கள் இருந்தப்ப. அடுத்தது பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? கோவிந்த் வல்லபத். இந்திய தேசிய இராணுவத்தை ஆரம்பித்தது மோகன் சிங். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4321. ஆப்ஷன் இ தான் கரெக்டான விடை. அடுத்தது தேர்ட் கொஷின், கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வந்திருக்கோம்? 1942. அந்த டைமில் இருந்தது யார்? லெலின்திகோ பிரபு அவர்கள். அடுத்தது ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம். சில நாட்டோட குடியரசுத் தலைவர்களை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஓவராலாக பார்த்துக்கோங்க. இது அவ்வளோ முக்கியம் இல்லை இந்த கொஷினு. அமெரிக்க குடியரசுத் தலைவர் யாருன்னா எஃப் ரூஸ்வெல்ட். அடுத்தது சீன குடியரசுத் தலைவர் ஷியாங் கே ஷேக். பிரிட்டிஷ் பிரதமர் யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். ஜப்பான் பிரதமர் டோஜோ. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4321. அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின், சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார்? எப்போனா 1939. அடுத்தது ஆறாவது கொஷின், மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? எந்த டைம்னா ஒத்துழையாமை இயக்கம். அப்போ தான் 1946 அந்த டைமில் இந்த செய் அல்லது செத்துமடி இந்த முழக்கத்தை விட்டிருப்பார். அடுத்தது ஏழாவது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான கேள்வி. யாருன்னா உஷா மேத்தா அவர்கள். அடுத்தது எட்டாவது கேள்வி, இந்திய தேச இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடிவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர் தான் வாதாடியிருப்பார் இவங்களுக்காக. அடுத்தது 9வது கேள்வி, 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவில் அரச பிரதிநிதியாக இருந்தது. இதுவும் வெள்ளையனே வெளியேறு 1942. யார் இருந்தாங்க 42ல்? லெலின்திகோ பிரபு அவர்கள். அடுத்தது 10வது கேள்வி பார்க்கலாம். கூற்று காரணம் கொடுத்துருந்தாங்க. கூற்று, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லைன்னு கொடுத்துருக்கு. காரணம், அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியதுன்னு கொடுத்துருக்கு. காரணம் சரி, கூற்று இங்கே தவறாக இருக்குது. அதோட குறிக்கோளை அடைஞ்சிருப்பாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்தது 11வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாட்டு உதவியோட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஜப்பான். அடுத்தது 12வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு. இந்த கொஷின்லாம் நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி இதெல்லாம். அடுத்தது 13வது கொஷின், சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார்? எங்கன்னா சிங்கப்பூரில். அடுத்தது 14வது கேள்வி, இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? எங்கே நடந்திருக்குன்னா செங்கோட்டை, புதுடெல்லியில். அடுத்தது 15வது கேள்வி, 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி. 1945 அரச பிரதிநிதி யார்? வேல்ஸ் பிரபு. அடுத்தது 16வது கேள்வி, 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? யாருடைய தலைமையில் இடைக்கால அரசாங்கம் 1946 அமைச்சிருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில். அடுத்தது 17வது கேள்வி பார்க்கலாம். காலவரிசை கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆண்டுகள் தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டான ஆன்சரை போட முடியும். இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1942.
அடுத்தது ராயல் இந்தியா கடற்படை கழகம் எப்போ நடந்திருக்கும்? 1946 நடந்திருக்கும். இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை எப்போ நடந்திருக்குன்னா 1945. ராஜாஜி திட்டம் எப்போது? 1944. சிஆர் திட்டம் சொல்லுவாங்க. இது அப்போ பார்த்தீங்கன்னா 1431 தான் வருது. ஆப்ஷன் ஆ தான் கரெக்டான விடை. அடுத்தது ஒரு காலவரிசை தான், இதுக்கான ஆண்டுகளை பார்ப்போம். இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை மேலே கொடுத்துருந்தது 1945. நேரடி நடவடிக்கை நாள்னு கொடுத்துருக்காங்க. இது 1946. நேரடி நடவடிக்கை நாள் எதுனா முஸ்லீம்கள் வந்து இந்துக்கள் மேலே கலவரம் நடந்திருக்கும் நவகாலியில், அதுதான் 1946. அடுத்தது ஆகஸ்ட் நன்கொடைன்னு சொல்லுவாங்க. இது எப்போனா 1940. தனிநபர் சத்தியாகிரகமும் 1940 தான். அப்போ இதுக்கான மாதங்களும் நமக்கு தெரியணும். இது ஆகஸ்ட் நன்கொடைன்றப்ப ஆகஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. தனிநபர் சத்தியாகிரகம் வினோபாபா நடத்தியிருப்பார் அக்டோபர் 17. அப்போ இதுக்கான காலவரிசையும் பார்த்தா 3412 வருது. ஆப்ஷன் இ தான் கரெக்டான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், 20வது கேள்வி. பிரிட்டிஷார் எந்த காலத்திற்கு இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்? எப்போனா ஜூன் 1948. ஆனால் அதுக்கு முன்னாடியே சுதந்திரம் கிடச்சிரும். ஆனால் அந்த டைம் தான் சொல்லியிருப்பாங்க இதுக்குள்ளே வெளியேறோன்னு. இதோட 7th லெசனோட புக் பேக் முடியுது. இதுக்கப்புறம் 8th லெசன் மட்டும்தான் இருக்குது புக் பேக். 6 லெசனுக்கான புக் பேக் இதோடய சேர்த்து ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.